சார் வழி விடுங்க சார், நாங்களாம் இறங்க வேணாமா? போங்க 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 போயா. ஃப்ரீ வா. டிக்கெட் டிக்கெட். வந்தப்புறம் எதுக்கு சார் டிக்கெட்? வித் வெட் நோ 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 டாக்கிங். டிக்கெட் எங்க? கோச்சுக்காதீங்க சார், நான் டிக்கெட் எடுக்கல. எங்க இருந்து வர்ற? நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேன். மேட்டுப்பாளையத்துல இருந்து வித் வெட்ல வர்றியா? நோ நோ நோ, ஓடுற ட்ரெயின்ல ஏறணும்னா யாரும் டிக்கெட் கொடுக்கல. இப்போ நான் எடுத்துறேன். ஓடாத ட்ரெயின் உனக்காக செய்ய முடியாது மேன். ஓடுற ட்ரெயின் தான் செஞ்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. நீ எங்க இருந்து வர்ற? நான் ஒரிஜினலா மெட்ராஸ்ல இருந்து வரேன். ஓஹோ, மெட்ராஸ்ல இருந்தே டிக்கெட் எடுக்கலையா? நோ நோ நோ, அப்படி இல்ல, நான் எடுத்தேன். எப்படி நம்புறது? மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 9 ரூபாய் டிக்கெட். அதையே நீ எடுக்கலன்னா மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம் காஸ்ட்லி டிக்கெட். அதை எப்படி நீ எடுத்துருப்ப? மெட்ராஸ் டு ஊட்டி அது மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 1/2, 2/3, 3/2 கழிச்சா டோட்டலி 2500 ரூபீஸ் ஃபைன் வரும். சார் நான் ட்ரெயின்ல வந்தேன், ஃளைட்ல வந்தேன். கட்ரியா 6 மாசம் உள்ள இருக்கறியா நீ? நோ நோ நோ, எடு மேன். மானத்தை வாங்குறேன். எவ்வளவு இருக்கு? சார் நான் வீட்டை விட்டு அவசரமா ஓடி ஒண்டா, நான் எண்ணிக்கிறேன். 2000 தான் இருக்கு எனக்கு. இந்த 50 ரூபீஸ் வெச்சுக்க. சார் இது ரொம்ப அநியாயம் இல்ல? கான்ஸ்டபிள் யார் அது? ஃபைனா நீ இப்படியா கொள்ளை அடிக்கிறீங்க? ஹலோ நில்லுங்க. எஸ், டிக்கெட் எங்க? எத்தனை பேர் டிக்கெட் வாங்குவீங்க? அதான் ஏற்கனவே அந்த டிடிஆர் வாங்கிட்டாரே. இந்த ஊட்டிக்கு இருக்கிறது ஒரு ட்ரெயின், அதுல வர்றது 10 பேர். அதுக்கு நான் தான் டிடிஆர், தெரியுமா? நீங்க ஒருத்தர் தான் டிடிஆர்? எஸ். அப்போ என்கிட்ட பணம் வாங்கின அந்த ஃப்ராட் யாரு? டிக்கெட் டிக்கெட் இன்னும் 2 கொடுங்க. டிக்கெட் மேட்டுப்பாளையம் 2 டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. எடுத்தாச்சா? ஓகே. ஒரு மேட்டுப்பாளையம் கொடுங்க. மேட்டுப்பாளையம். பையன் யாரு? இது என் பையன் தாங்க. இவனுக்கு யாரு கொப்பனா எடுப்பான்? அவன் அம்மா கிட்ட என்ன பால் குடியே மறக்கல. அவனுக்கு டிக்கெட்டா? நீ கூட தான் அம்மா கிட்ட பால் குடிச்சது மறந்துருக்க மாட்டேன். டிக்கெட் எடுக்கல? எட்ரா எட்ரா. குன்னூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. நீயே ஒரு டிக்கெட். உனக்கு எதுக்கு டிக்கெட்? ஃப்ரீ கோ. செக்கிங் வந்தா என்ன செய்யறதா? ஐ அம் செக்கிங், ஐ அம் கண்டக்டர். அருவங்காட்டுக்கு ஒரு டிக்கெட் தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கண்டக்டருங்க ஜெயிலுக்கு போயிட்டாரு. நோ क्वेश्चन. 2 குன்னூர். தேங்க் யூ. ஒரு வெலிங்டன். தேங்க் யூ. மேட்டுப்பாளையம். தேங்க் யூ. பை. ஏயா நீங்க வாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, எப்ப வண்டி எடுப்பீங்க? அடுத்த கண்டக்டர் வந்து இன்னும் பஸ் எடுப்பாங்க. பேசாம உட்கார்றா. யாரே? ஐயோ நீயா? பின்ன வேற யாரோவா? ஐயோ ஐயோ எங்க ஓடுற? ஏய் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மரியாதையா என்கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை கொடு. ஐயோ, ட்ரெயினுக்கெல்லாம் 4 வழி வச்சிருக்காங்க, பஸ்ஸுக்கு 2 வழி தானே வச்சிருக்காங்க. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட், என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்? அது கிடக்குது. முதல்ல என் பணத்தை கொடு. கையெடு மேன். கையை எடு. யார் பர்மிஷன் சட்டையில கை வச்ச? பப்ளிக் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஃப்ராட்னு நினைப்பாங்க. ஃப்ராட் இல்ல, நான் ப்ரொஃபஷனல். ஏய் ஓடாத நிலே. டீசன்ட் பிஹேவ். டீசன்ட் அப்ரோச். டீசன்சி பத்தி நீ பேசுறியா? அன்னைக்கு டிடிஆர் வேஷம் போட்டு ட்ரெயின்ல என்ன ஏமாத்திட்டு நீ கண்டக்டர் வேஷம் போட்டு பஸ்ல எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க? நோ, நான் உன்னை ஏமாத்தல. ஸ்டேட் கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஊட்டி ரோட்ல நல்ல கண்டக்டர் இல்லன்னு, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அனுப்பிட்டாங்க. எதுக்கு பஸ்ல எல்லாரும் ஏமாத்தவா? எஸ். என்ன ஏமாத்துறாங்க? ஏமாத்தாம வாழ முடியாது பிரதர். சாப்பிடறதுனால வாழ முடியாது தெரியுமா? நான் சாப்பிட்டாச்சு பிரதர். அதான் தொப்பைய பார்த்தாலே தெரியுது. நான் எப்போ சாப்பிடுறது? ஓ, நீ என்ன சாப்பிடலையா? நோ. ஓ காட். தனி ஒருவனுக்கு சோறு இல்லன்னா உலகத்தையே அழிச்சுன்னு சொன்னார் பாரதியார். அதுக்கு நீ ஒருத்தன் போதாது? உனக்கு ஒருத்தருக்கு சோறு இல்லன்னா ஊட்டி வேணா அழிச்சிடுறேன். வா பிரதர். பிரதர், எம்டி ஸ்டமக்ல தண்ணி சாப்பிட்டா அப்புறம் சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடுங்க. என்ன அக்கறை, என்ன அக்கறை? நீ சாப்பிடலையா? இல்ல, மத்தவங்கள சாப்பிட வச்சு பாக்குறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். பசின்னு ஒருத்தன் வந்துட்டா என்னால பொறுத்துக்கவே முடியாது. எனக்கும் துட்டு தொலைச்சிட்டுனா பொறுத்துக்கவே முடியாது. எப்ப தர? சாப்பிட்டு போகும்போது தரேன் பிரதர். எஸ். எக் இருக்கட்டும். மட்டன் இருக்கட்டும். இட்லி ஒண்ணு சாப்பிடுங்க. இருக்கட்டும். சப்பாத்தி ஒண்ணு சாப்பிடுங்க. ஐயோ. சிக்கன் சாப்பிடுங்க. இருக்கட்டும். என்னாச்சு? 2-3 நாளாவே ஸ்டமக் அப்செட். ஐயோ. பேரர் சார், டாய்லெட் எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு சார். பேக்லயா? பிரதர் 1 மினிட். ஐயோ, போக இதெல்லாம் அடக்கவே கூடாது. ப்ளீஸ். அங்கதான். அவசரப்பட்டு சாப்பிடாம வந்துடாதீங்க. நல்லா சாப்பிடுங்க.
தேங்க் யூ. வயிறு சரியா போச்சா? ஓகே. ம். எனக்கு முன்னாலேயே வந்துட்டீங்களா பிரதர்? எஸ் ரூட் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்க. எஸ். இப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கு கிடைக்க வேண்டிய 2000 ரூபாய் கிடைக்கிற வரைக்கும் இங்க தான் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். கரெக்டான முடிவு. ம். இன்னும் 1 வீக்ல அந்த 2000 ரூபாய் நான் திருப்பி கொடுத்துறேன். ம். அது வரைக்கும் வெளியில வேலை ஏதாவது இருந்தா போய் செஞ்சுட்டு வாங்களேன். எனக்கு வெளிய வேலையே இல்ல, வேலையெல்லாம் உள்ளதான். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, நான் இங்க தான் தங்க போறேன். எனக்கு வேலை இருக்கு. எங்க கிளம்பிட்ட? இது என் ஓன் ஹவுஸ், மைண்ட்ல வச்சு பேசுங்க பிரதர். பொய் சொல்லாத. இங்க இருந்த கிழவனை விரட்டி விட்டு ஆக்கிபை பண்ணிக்கிட்டேன்னு வெளிய இருந்த சின்ன பசங்க சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க பிரதர். அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு 2000 ரூபாய் பணம் வேணும் அவ்வளவுதானே? ம். கொடுக்குறேன். இனிமே இது என் பெட், நீ கீழே தான் படுக்கணும். இது ஹலோ பிரதர், ஏ மிஸ்டர் ஃப்ராட். ஷோ. 4:30 மணி ஆச்சு, இன்னும் எந்திரிக்கல. டேடி ஃபார்ம்ல தான் கரெக்ட். ஏயா இந்த குளிர்ல என் மேல தண்ணி ஊத்துன? கமான் கமான் கெட் அப். 5 நிமிஷத்துல ரெடி ஆகணும். ஜாகிங் போலாம். இது ஜாக்கிங்கா? ஊட்டியில 4:30 மணிக்கு ஜாக்கிங்கா? என்ன உயிரோட சமாதி பண்றதா முடிவு பண்ணிட்டியா? எப்பா யாராவது ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுக்கப்பா. இந்த ஆளு கொடுத்து வெளியே தள்ளிடுறேன், இல்லன்னா என்ன க்ளோஸ் பண்ணிடுவான் போல் இருக்கு. யோ ஜாக்கிங் போனா தனியா போயா? என்ன ஆள முடியா? லேசி சோம்பேறி ஃபெலோ. ஃப்ராட். எஸ். இவாப்பா எங்க கிளம்பியாச்சு? நான் டியூட்டிக்கு போறேன், வீட்டை பத்திரமா பாத்துக்க. டிடிஆர் கோட்டை போட்டு இன்னொரு இழுச்ச வாயனை ஏமாத்துறது கிளம்பிட்டியா? நக்கல் பண்ணாத. என் வீட்லயே தங்கிட்டு நான் போடுற சோத்து தின்னுட்டு என்னைய கிண்டல் பண்றியா? ஒரு 2000 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு மூஞ்சில விட்டு எடுத்துட்டு ஓடி போயிரு. ஆஹா, சுயமா சம்பாரிச்சு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். இந்த திருட்டு துட்டெல்லாம் கொடுத்த இந்த வீட்டை விட்டு நான் போவே மாட்டேன். இங்க இருந்து உயிரை வாங்குவேன். அதை விட என்ன சூசைட் பண்ணி சொல்லு. எங்க ஃபேமிலிக்கே சுயமா சம்பாதிக்க தெரியாதே. இது சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் மேன் வெக்கப்படணும்? சில அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்க வெக்கப்படல, சில போலீஸ்காரங்க ரேப் பண்ண வெக்கப்படல, நான் திருடுறதுக்கே வெக்கப்படணும். அப்படியா? இந்த ஏரியால உனக்கு என்ன பேரு? வாசு, தி கிரேட் வாசு. ஓ கிரேட் வாசு. ஏ தம்பி இங்க வாப்பா. ஓடியா 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 இங்க வா. இந்த மாமாவோட பேர் வாசுவா? ஐயா திருட்டு மாமா. பாத்தியா அந்த சின்ன பையன் உனக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு? இனிமேலாவது உழைச்சு சம்பாதிச்சு நேர்மையா வாழ்ந்து நல்ல பேரை சம்பாதிக்க ட்ரை பண்ணு. நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. கன்ஃபியூஷா இருக்கு. ஆனா ஒண்ணு, உன் லைனுக்கே நான் வர்றேன். 1 வீக் தான் டைம். அதுக்குள்ள நம்ம 2 பேரும் வேலையில செட்டில் ஆகணும். அப்படி செட்டில் ஆகல என் லைனுக்கு நீ வர்ற. ஓகே ஓகே. வாசு, சார். உன்னை பத்தி தெரிஞ்சிருந்து வேலை கொடுத்துருக்கேன், பார்த்து நடந்துக்க. தேங்க்யூ சார். அந்த 1000 ரெடி ஆயிடுச்சா? பாட்டி வந்துருவாங்க இப்போ. பிரதர். விஜு இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? யோ அது பெட்ரோல் டேங்கிய ஓட்ட கேட்டு போட்டாத ஒளிச்சு 2 பேரும் பத்திக்குவோம். ஐயோ ஆமா, நீ ஒண்ணு வேலை செய்யலையா? எனக்கு என்ன வேலை தெரியும்னு உனக்கு தெரியாதா? இன்ஜினை கழட்டி ஓனருக்கு தெரியாம விக்க சொல்லு. ஐ அம் ரெடி. வேலையெல்லாம் நீ பார். எனக்கு மட்டும் என்ன தெரியும்? ஏதாவது நட்டு போட்டு இருந்தா அதை கழட்டிக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். வேலை செய்யற மாதிரி நடிக்கவா செய்யணும்ல? ஏன் இல்லன்னா என்ன பண்ணுவான்? என்ன சீட்டு கிழிஞ்சிடும். ஹலோ டார்லிங், எதுக்கு இப்படி சோகமா லைங் டவுன்? பேசாத, உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது. டெம்பர் டெம்பர். வேலை போச்சுன்னு வருத்தமா? அதுக்கு என்ன இப்ப மூட்டை தூக்கி பழக முடியாது? நான் ஏன் மூட்டை தூக்குனேன்? சின்ன வயசுல இருந்தே திருடி சந்தோஷமா லைஃப் நடத்திக்கிட்டு இருந்தேன். உன் பேச்ச கேட்டு ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். அதையாவது கண்டினியூ பண்ணலாம்னு பார்த்தா அங்க உட்கார்ந்து ஜொல்லா விட்டு அந்த வேலையை கெடுத்துட்டியே. ஓய், அது ஜொல் இல்ல, லவ். லவ்வோக்கு போ. அடுத்தவங்கிட்ட அடிமையா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. சுயமா சம்பாதிக்கணும். அதுக்கு டபு வேணும்னா? அப்படி வா வலிக்கு. எந்த பொண்ணால வேலை போச்சோ அதே பொண்ணால நம்ம 2 பேரும் பணக்காரன் ஆகணும். புரியலையே. அந்த பொண்ணை சாதாரணமா நினைக்காத. ஊட்டிலேயே பெரிய கோடீஸ்வரம் பொண்ணு. அந்த பொண்ணை நம்ம கிட்னாப் பண்ணி கொண்டு போய் நம்ம லாக்கப்ல வச்சுக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு அவங்க அப்பா கிட்ட டிமாண்ட் பண்ணுவோம். How dare you such a wicked of this girl? This is outrageous. இந்த பாரு, இந்த இங்கிலீஷ் எல்லாம் பேசினா நான் மனசு மாற மாட்டேன். அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணணும். எப்படி? என்ன செய்யலாம்னு தான் சொல்லுவேன். எப்படி செய்யலாம்ங்கறத நீ திங்க் பண்ணிக்க. நாளைக்கு அந்த பொண்ணை கடத்துறோம். இந்த பிளேஸ்ல ஹெவி கிரவுடா இருக்கு. இங்க வச்சு எப்படி அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணுவேன்? ரொம்ப சிம்பிள். எப்படி? மந்திரம் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அந்த பொண்ணு இங்க வந்த உடனே இத அந்த பொண்ணோட முகத்துக்கிட்ட கொண்டு போனா போதும், நம்ம கூட தானா வரும். என்னப்பா அது ஆச்சரியமா இருக்கு. கொண்டா. ஐயோ, அதுல மயக்க மருந்து இருக்கு. ஹலோ பிரதர்.
பாச்சு போச்சுடா. அரை மணி நேரத்துக்கு ஆகும். யார் கூட கோயிங்? நாங்க செய்யணும்டா அது. வேற எவனோ செய்யறா. யாரு? தமாசே தமாசே. மைக்க வந்து கொடுத்தோட வாய போட்ட மாட்டேங்க. செக்ரட்டரி, பெங்களூர் பார்ட்டி கிட்ட இருந்து செக் வந்துருச்சா? இல்ல சார். ஏதாவது செக்ல கையெழுத்து போடணுமா? வேண்டாம் சார். டிரைவர், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நேத்து திடீர்னு உங்களை டென்ஷன்ல வேலை சேர்த்ததுனால உங்களை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்காம விட்டேன். வாட்ஸ் யுவர் நேம்? என் பேர் ராஜா, ராஜசேகர். ராஜசேகர். சேகர் ராஜா. ஓ, வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம்? அப்பா பேர் வந்து அப்பா பேருக்கு இவ்வளவு யோசிக்கிறாப்ல. இல்ல சார், ஊர் பேர் தான் மறந்து போச்சு. காரமட சுப்பிரமணியம். தம்பி, உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம். தேங்க்யூ சார். வெல்கம். ஆனா அதுக்காக இத்தனை மணிக்கு தான் வருவேன், அத்தனை மணிக்கு தான் போவேன், யூனியன் ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. சார், நான் தனியா யூனியன் ஆரம்பிக்க முடியாது. இந்த பஞ்சாயத்து யூனியன் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. வெரி குட். ஆமா, எங்க தங்குவேன்? தற்சமயம் டிக்கிதான். எதுக்குப்பா? மாளிகை மாதிரி வீடு இருக்கும்போது நீ எதுக்கு டிக்கில தங்கணும்? வீட்லயே தங்கிக்க. தேங்க்யூ சார். அதுக்கு மாசம் 500 ரூபாய் வாடகை பிடிச்சுக்குவேன். ஆமா, எங்க சாப்பிடுவேன்? சார், நான் ஊருக்கு புதுசு. வேண்டாம், நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்க. அதுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துரு. சார், அப்போ நீங்க எனக்கு சம்பளம் தரல. இந்த விச்சுவோட கேரக்டர் புரிஞ்சுக்கிட்ட முதல் ஆள் நீதான். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். ஐ அம் சாரி சார். மணி என்னாச்சு? ஏன் சார்? ஓடலையா? 10 o'clock. ஏயா, மேனேஜர் 2 பேருமே இப்படி அண்ணன் நடந்து வந்தா உங்களுக்கு பயந்து மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்வாங்க? அறிவில ஸ்டூபிட்ஸ். கரெக்ட். என்ன கரெக்ட் சார்? உள்ள கூட்டிட்டு போய் எது ஒன்னாலும் திட்டுங்க. ஒரு வெளியாளுக்கு முன்னாடி என்ன திட்டாதீங்க. யார் வெளியாளு? நான் இந்த வண்டியோட டிரைவர், தெரியுமா? எப்ப இருந்த? நேத்தா திடீர்னு அப்பாயிண்ட் பண்ணேன். தம்பி கிட்ட ரெஸ்பெக்டா நடந்துங்க. ஏன்? படிச்சோ மாதிரி இருக்காயா? ஓ. மேனேஜர் 10 லிட்டர் பெட்ரோலுக்கு பணம் கொடு. தம்பி, பங்க்ல பில் போடுவாங்க. எஸ். குட். மீன்ஸ் வில் டிஸ்கஸ் சம்திங். சார், உங்க மீன்ஸோட கொண்ட ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ. ஏய், டிரைவர் கிட்ட லிமிட்டா வச்சுக்க. பாஸ்மா கேட்கும். நீ எத்தனை நாளைக்கு? ஏன்? அவன் ஒரு கஞ்ச பேசினாரு. இருந்த டிரைவர் பூரா ஓடி போயிட்டான். இந்த பெட்ரோல் போட்டுக்க. யோ, என்ன 200 ரூபாய்க்கு 300 ரூபா தர? நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு. பேலன்ஸ் திருப்பி கொடு. கரெக்ட், 50 ரூபா கூட. யோ, பேலன்ஸ் 100 ரூபாயா? ஏதோ ஒண்ணு குடியா. வாடா. அட பாவிங்களா. ஜொல்லு பார்ட்டி முதலாளி, கணக்கு தெரியாத மேனேஜர்ஸ். இந்த பூத் பங்களால என்னெல்லாம் இருக்கு? யார் இந்த நேரத்துல? யோ, நீ எதுக்கு இங்க வந்த? பேசணும் பணத்தை கொடுத்து நீனா நான் ஏன் வந்திருக்க போறேன்? யோ, இப்ப நான் பணத்துக்கு என்னையா செய்வேன்? எங்க அப்பா எனக்கு பணம் தரலன்னு தானே உன்னை வச்சு என்ன கிட்னாப் பண்ண சொன்னேன். அதை வச்சு எங்க அப்பா பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்கலான்னு பார்த்தேன். இப்ப எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயி போச்சு. நான் என்னையா செய்வேன்? டா, உன் கதையை கேட்கறதுக்கு நேரம் இல்ல. மரியாதையா பணத்தை கொடுத்துரு. இல்லைன்னா நடக்கிறதே வேற. நான் சொல்றத நம்பியா? நாம போட்ட பிளான் எல்லாம் ஒருத்த வந்து கெடுத்துட்டான். உனக்கு பணம் தானே வேணும், கொஞ்சம் இரு. யோ, இதுல 36 ரூபாய் 25 பைசா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கியா? நீ கொடுத்து கள்ள மட்டாய் கூட பத்தாது. விளையாடுற நீ. இப்ப பேசுறது கொடுக்க போறே இல்லையா? ஐயோ, கத்தாதயா, எங்க அப்பா வர போறாரு. வரட்டு அந்தாலே கேக்குறேன். விளையாடுறியா? ஏய், யார மிரட்ட? தம்பி, தம்பி, வில் அங்க இருக்குது. இது வேற அம்பு. இவன் அனுப்பு. போ போ. பாஸ், ஏன் பாஸ், பெத்த தகப்பன பிளாக்மெயில் பண்றதுக்கு அடியாள் அனுப்புறீங்களா? கொஞ்சம் ஏமாந்தா என் மூஞ்சில ஆசி தூத்து போல் இருக்க. உன்னை சார், பாவம் சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிடுச்சு. யாரு சின்ன பொண்ணு? இவளை பத்தி தெரியாது தம்பி உங்களுக்கு. இவளை நம்பி எங்கேயும் பணம் வைக்க முடியல. சட்டையில வைக்க முடியல, பேண்ட்ல வைக்க முடியல, பீரோல வைக்க முடியல, எங்கேயும் வைக்க முடியல தம்பி. இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ளதான் தேடிட்டு இருந்தேன். இப்ப வெளியில இருந்து ஆள் கொண்டு வர ஆரம்பிச்சியா? தம்பி, இனிமேல் நீ டிரைவர் மட்டும் இல்ல, இவளை நல்லா வாட்ச் பண்ற ஸ்பை நீ தான். நல்லா வாட்ச் பண்ண. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல இடத்த காலி பண்ணு. நம்ம 2 பேரையும் ஒண்ணா பார்த்தாங்க, அப்புறம் எனக்கு இருக்கிற வேலையும் போய்டும். கோ கோ கோ. நன்றி கெட்ட உலகமடா இது. நீ டிரைவரா இருக்கிறதுக்கு காரணமே நான் கொடுத்த கிட்னாப் பிளானிங் தான். அத மறந்துட்டு பேசுறியா? ஆமா, பெரிய மாஸ்டர் பிளான். அதுக்கு உள்ள கூட்டி போய் பாத்ரூம் டான்ஸ் ஆட முடியும். கோ. இந்த பார், என்ன இந்த வீட்ல நீ டிரைவரா இருக்கிறீல்ல, என்ன கிளீனரா சேர்த்துடு. நான் ஓட்டுறது காரு, நான் என்ன லாரியா ஓட்டுறேன்? காருக்கெல்லாம் கிளீனர் வைக்க முடியாது தெரியுமா? காருக்கு கிளீனர் வைக்க கூடாதுன்னு இந்தியன் பினல் கோட்ல லா பாஸ் பண்ணிருக்காங்களா? கிளீனர் வைக்க சொல்லு, அப்பதான் நான் கார் எடுப்பேன், இல்லன்னா எடுக்க மாட்டேன்னு டிமாண்ட் பண்ண முதலாளி கிட்ட. அந்த தப்ப மட்டும் நான் பண்ண மாட்டேன். நீ கார் இன்ஜினை திருடி வித்துருவேன். நான் அவ்வளவு சின்ன திருட்டு எல்லாம் செய்ய மாட்டேன்.
திருடணும் முடிவு பண்ணிட்டா காரையே திருடிடுவேன். இங்க பாரு, ஒண்ணு என்ன இந்த வீட்டுல கிளீனரா சேர்த்து விடு, இல்ல எனக்கு செலவு பணம் கொடு. சொல்ல என்னத்த செய்யறது? இதா இருக்கு, எடுத்துட்டு போ. என்னையா அது? பணம். இதை வச்சு குவார்டர் பிராண்டி அடிக்க முடியாது, குவார்டர் பிரியாணி சாப்பிட முடியாது. ஆமா, பணம் கம்மியா இருக்கே, இந்த பெட்ரோல் எல்லாம் திருடுறது இல்லையா நீ? ஏன் 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 என்னையா டிரைவர் நீ? பெட்ரோல் திருடாத டிரைவர் இந்தியாவுல எவனாவது இருப்பானா? ஐயா ஓனர் கூப்பிடு. ஓனர் சும்மா முதல்ல இடத்த காலி பண்ணு, அடுத்த தடவை ஜாஸ்தி போட்டு தரேன். போ. சரி, இப்ப போறேன். இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ அப்ப வந்து உங்ககிட்ட கேட்பேன், கொடுக்கணும். நான் என்ன பேங்க் நடத்துறேன்? எனக்கு தெரியாது, நீ கொடுக்குற. நான் வர்றேன். பாய். பிளாக்மெயிலர். டாடி ஊருக்கு கிளம்புறீங்களா? ஹாப்பி ஜர்னி. என்ன பாக்கெட்ல பணம் தர்றியா? இப்ப நான் பாக்கெட்ல பணமே வைக்கிறது இல்ல, இங்கதான். சார் பணம் தேடுறீங்களா? இங்க இருக்கு, பத்திரமா இருக்கட்டும். அங்க இருந்து நான் தான் எடுத்து வச்சேன். வெரி குட் தம்பி. Yes? என் பொண்ணுக்கு இவ்வளவு பணமா? இல்லப்பா, பெங்களூர் ட்ரிப்புக்கே இவ்வளவுதான். இந்தா 30 ரூபா டெய்லி பேக்கெட் பண்ணி கொடுத்துறேன். சார் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு தாராளமாயிட்டீங்க? அவங்க தங்கறதுக்கு வீடு இருக்கு, தூங்குறதுக்கு ரூம் இருக்கு, குளிக்கிறதுக்கு சோப் இருக்கு, பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் வேணா இந்த 10ல 0 கட் பண்ணி 1 ரூபா தரேன். தம்பி சார் இனிமேல் எனக்கு பைனான்சியல் அட்வைசரே நீதான். எஸ் சார். டாடி டெய்லி 1 ரூபாய் வச்சு நான் என்ன பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, அவ்வளவு கால்குலேட் பண்ணி சொல்லுது. இங்க பார், இனிமேல் உனக்கு ஃப்ரெண்டு, பிலாசபர், பாடி கார்டு, வெல்விஷர் எல்லாம் தம்பி தான். சார் வாட்ச்மேன். அதுவும் நீதாப்பா. எஸ். போயிட்டு வரேன். சீக்கிரம் போங்க. போயிட்டு வரேன். ப்ளீஸ் போயிட்டு வரேன். கோ. உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாதா? என்ன நம்பி உன்னை விட்டு போறாரு? ஐயோ டாடி உங்களை திட்டுறாரு. அவர் காதுல விழவே விழாது, மொத்தமா கவுத்துறேன். ஓ என்னப்பா மரத்தடியில் உட்கார்ந்திருக்க? வேலைக்கு போகல, உன் முதலாளி திட்ட மாட்டான்? அந்த ஆள் இருந்தா தானே திட்டத்துக்கு. என்ன மண்டை போட்டானா? பெங்களூர் போயிருக்கார். ஆஹா, இதுலயும் அவர் பொண்ணை என் கஸ்டடியில விட்டு போயிருக்கார். இது பொண்ண உன் கஸ்டடியில விட்டு போயிருக்கானா? அவன் ஒரு கேன கிறுக்கனா இருப்பான் போல இருக்க. கட்டி சோத்துக்குள்ள பெருச்சாளி விட்டு போயிருக்கானே, அது சோத்தை டச் பண்ணாம இருக்குமா? அதுக்கு தான் வழி தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்கேன். என்ன? அந்த ஆள் ஊர்ல இருந்து வரதுக்குள்ள அந்த பொண்ணு கிட்ட நான் ஐ லவ் யூ சொல்லி ஆகணும். ஓ. அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் என்னப்பா ஹெல்ப் பண்ண முடியும்? நான் ஒரு லவ் லெட்டர் எழுதி தரேன். அது கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துரு. தட் இஸ் ராங். கல்யாணத்துக்கு புரோக்கர் வை, காது குத்துக்கு புரோக்கர் வை, வீட்டுக்கு புரோக்கர் வை. லவ்வுக்கு மெசேஞ்சர், புரோக்கர், மீடியேட்டர் எதுவுமே வைக்காத. வெரி டேஞ்சர். ஸ்ட்ரைட்டா நீயே டீல் பண்ணுப்பா. அது எப்படி ஒரு பொண்ணு கிட்ட போய் ஸ்ட்ரைட்டா ஐ லவ் யூன்னு சொல்ல முடியும்? என்னப்பா 3 இடத்து சொல்றதுக்கு சங்கடப்படுற? அந்த பொண்ணை ஒரு ஆள் இல்லாத காட்டுக்கு தள்ளி போயிடு. போய் ஹார்ட் ஓபன் பண்ணி காட்டிடு. ஓபன் தி ஹார்ட். உன் உண்மையா லவ். ஏய் மாமா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, சரியில்லை, சரியில்லை. என்ன மாப்ள, யூ ஆர் ராங் டிசைட். நீங்க ஏலம் போற அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு? உன் செக்ரட்டரிக்கு என்ன சம்பளம் தர்ற? ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல எவனும் தர மாட்டான் மாப்ள. சாப்பாடு போட்டு 500 ரூபா தர்றேன். 500 ரூபாய்? நான் ஸ்டார் ஹோட்டல்ல பேருக்கு போடுற டிப்ஸ். யூ நோ டிப்ஸ்? டிப்ஸா? மாமா, லேபர்ஸ் இந்த நாட்டினுடைய ஐஸ். அவங்க ஸ்டமக்ல நம்ம கையை வச்சு தட்ட கூடாது. நாட்டுல பண வேல்யூஷன் கம்மியாகிட்டே இருக்கு. நீ குடுக்குற 500 ரூபாய் பிச்சை காசை வச்சு அவன் பெரிய ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணுவான்? மாப்ள, ரூபாயோட வேல்யூ கம்மியாகிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கணும், ஃபேமிலி பெருசாகிறதுக்கு இவங்க அப்பனை கேட்கணும். ரெண்டுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல. நோ நோ ஆர்குமெண்ட். இன்னில இருந்து அவளுக்கு சம்பளம் கூட போட்டு தரேன். எவ்வளவு தரலாங்கிறீங்க? கூட ஒரு சைபர் போட்டுக்கோ. ஐயோ 5000மா? யோ 5000 ஏன் இழுக்கிற? 5000 சுருக்கு. சொல்றது சுருக்கமா சொல்லலாமாப்ல, ஆனா கூட்டி கழிச்சு பாக்கும்போது வருஷ கடைசியில எங்கேயோ போய் நிக்கும்ல. நான் வெளியில போறேன், உனக்கு மாப்பிள்ளை இருக்க மாட்டேன். மாப்ள உட்காருங்க மாப்ள. யோ நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் சொத்தெல்லாம் யாருக்கு மாமா? அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீ வாயா போயாங்கிறதுல பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிறேன். யோ மாமா, என்ன முணுமுணுப்பு? இல்ல மாப்ள, மாசத்துக்கு 5000 வருஷத்துக்கு என்னாச்சுன்னு பெருக்கி பார்த்தேன். அது மார்வாடி வட்டியை விட ஜாஸ்தியா இருக்கே. ஏய் செக்ரட்டரி, இன்னில இருந்து மாசம் உனக்கு 5000 ரூபாய் சம்பளம் போட்டு தர சொல்லியிருக்கேன். சம்பளம் ஜாஸ்தியா வருதுன்னு உங்க அப்பா கண்ட்ரோல் இல்லாம ஆட போறான். ஃபேமிலி பிளான கொஞ்சம் மெயின்டைன் பண்ண சொல்லு. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். ஹூ இஸ் த கைஸ்? போய் இவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தல. மேனேஜர் இவர்தான் மாப்ள. மாப்பிளையா? இவரை நான் எங்கேயோ ஸ்டேஷன்ல பாத்துருக்கனே. ஸ்டேஷனா? ஊட்டி ஸ்டேஷன்ல நான் இறங்கும் போது பாத்துருப்பாங்க. மேனேஜர் டில் டவுன். மந்த்லி உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தர்றாங்க? சம்பளமா? வெறும் சாப்பாடு தாங்க போடுறாரு. தட் இஸ் கிரேட் மிஸ்டேக். இன்னைக்கு இருந்து மாசம் உங்களுக்கு 2000 ரூபீஸ் சம்பளம். ஓகே ஓகே மாப்பிள சார். டில் டவுன். இனிமே என்ன பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னால என்னங்காவது பாத்திருக்கீங்க? பார்த்ததே இல்லையே. அதையே மெயின்டைன் பண்ணுங்க. முதலாளி ஜூஸ் சாப்பிடுறீங்களா? மாப்பிள சார், ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? முதலாளி டீ இல்லைன்னா காஃபி சாப்பிடுறீங்களா? தேங்க் யூ. வாங்கடா. ராஜா சிவப்பா இருப்பான்னு சொன்னாங்க. இந்த ஆள் கருப்பா இருக்கான். இவன் இல்ல போல இருக்குடா. டேய் யாரா நீங்க? எதுக்குடா என் பின்னால ஓடி வர்றீங்க? சும்மா வந்தாங்க. சும்மா வந்தீங்களா? ஜாக்கிங் போகும்போது ஆக்கி மாட்டே எதுக்குடா? ஒரு ஆளை தேடிட்டு வந்தோம். அது நீங்க இல்ல. நீங்க ஜாக்கிங் போங்க. டேய் யாருன்னு சொல்லுங்கடா. இல்ல நீங்க போங்கண்ணே. டேய் சொல்றேன்னா. மெட்ராஸ்ல கர்னல் சந்திரசேகர்னு. சந்திரசேகர் இருக்காரு, அவர் பையன் ராஜசேகர் இருக்காரு. அவருக்கு என்ன?
ராஜசேகர் தெரியுமா? ராஜசேகர் தெரியுமா? ஐ ஆம் ராஜசேகர். அவர் சிகப்பா இருப்பாருன்னு சொன்னாங்களே. சிகப்பா இருந்தேன்டா, ஊட்டி குளிர்ல கருப்பாயிட்டேன். பொய் சொல்லாதீங்க சார். டேய், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் ஒர்க் அவுட்ஸ் கேட்டு பார். பாய் டாக். ஆமாங்க, ராஜசேகர் இவர்தான். அப்போ அந்த கர்னலோட சன் நீங்க தானா? ஐ ஆம். அப்போ விஸ்வநாத மருமகனும் நீங்க தான். யா யா. அப்போ கொடுத்துட வேண்டியதா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கர்னல் சந்திரசேகர் கிட்ட. யார் அவன்? உங்க ஒப்ப மாப்ள. ஓ எஸ், உங்க அப்பன். மாப்ள, ஆனாலும் நீங்க பெரிய ஜித்த மாப்ள. எதை வச்சு சொல்றீங்க? பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் தெரியாம நடிக்கிறீங்க பாருங்க. என்ன சொல்றீங்கன்னு புரியலீங்க மாமா. கர்நாடிக் மியூசிக் பிரமாதமா பாடுவேன்னு உங்க ஒப்ப எஸ்டிடி போர்டு சொல்றான். கர்நாடகாவா? அப்படின்னா பெரிய மேதைகளே இப்படித்தான். எவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலும் உள்ளேயே வச்சுக்குவாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க. யார்? நானு? பாருங்க மாமா, என் ஆட்டு தொட்டு பாருங்க மாமா. அடடா, ஒரு சங்கீத வித்வானுடைய இதயங்கிறது சரியா தான் இருக்கு மாப்ள. இங்க பாருங்க சவுண்ட். தடக்கு 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 தடக்கு. அது ரயில் போற சத்தம் மாமா. மாப்ள, நீங்க ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க. நாளைக்கு காலையில உங்களுடைய கச்சேரி நம்ம வீட்டுல அரங்கேற்றோம். ஆஹா, நல்லா இருக்கு. ஆனா ஏன் அழுதுகிட்டே பரதநாட்டியம் ஆடுற? கிண்டல் பண்ணாதப்பா. உன்னை யாருப்பா சங்கீதம் கத்துக்க சொன்னது? நான் கத்துக்கிட்டதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான்ப்பா பிரச்சனை. என்ன? உங்க அப்பா போன் பண்ணி இந்த தாடிவாலா கிட்ட சொல்லிருக்கான். என்னது? என் பையன் சங்கீதத்துல பெரிய ஆளு, சங்கீத ஞான, சங்கீத கிறுக்க, சங்கீத பூசன்னு அந்த லூசு இந்த லூசுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கு. இந்த லூசு அதை கேட்டுட்டு நாளை காலையில பாட்டு கச்சேரி பண்ணணும்னு சொல்லுது. நான் எப்படிப்பா பாடுவேன்? உண்மையா? பாடு இந்தப்பா, என் புலம்புல உனக்கு சிரிப்பா இருக்கா? யோ, அது ரொம்ப சொல்ல பையா. அது கத்துக்கிட்டவனுக்கு. கத்துக்காதவனுக்கு கத்தியில குத்து வாங்குற மாதிரி. இந்த பாரு, நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. என்ன விட்டு நான் ஓடி போயிடுறேன். யோ யோ, நில்லியா. எவ்வளவு பெரிய திருட்டெல்லாம் பண்ணிட்டு தம்மா துண்டு விஷயத்துக்கு ஓடுறேன்றிய. எது தம்மா துண்டா? பாடுறது தம்மா துண்டா? அட ஆமா, நாளைக்கு நீ பாடணும் அவ்வளவுதானே? ஆமா, பாடு. Hi, ஹலோ பாஸ். how are you? Thank you for your flower goler, sir. கள்ளநோட்டு வழக்கில் கைதான காசிநாதன் என்று விடுதலைன்னு பத்திரிகையில நியூஸ் கொடுத்தீங்களா? கொடுத்தோம், போட மாட்டேட்டாங்க. என்ன சொசைட்டி அது? உள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல நியூஸ் போடுறாங்க, வெளியில வரும்போது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியும் மறுபடியும் உள்ளதான் போக போறீங்க, அப்ப போடுவாங்க. ஊர் உலகமெல்லாம் எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்கு பாஸ். கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. இனி ஒரு பயலும் நிம்மதியா இருக்க முடியாது. என்ன மேன், ஜூலை கரடி குட்டியை வேடிக்கை பார்க்குற மாதிரி பாக்குறீங்க? நான் இன்னைக்கு தான் புதுசா குடிக்கிறேன்னா, எப்பதானே குடிப்பேன். ஒண்ணுமில்ல முதலாளி, இந்த 7 வருஷத்துல ரொம்ப மாறிட்டீங்க. இங்கிலீஷ்ல இழுத்து இழுத்து பேசுறீங்க. பைப் வச்சு சிகரெட் குடிக்கிறீங்க. ஒரு மாதிரி தாடி வச்சிருக்கீங்க. ஆளே மாறிட்டீங்க. என்ன பண்றது, உள்ளே 2 ஃபாரினர்ஸ் கூட வச்சிருந்தானுங்க, ஸ்மக்லர்ஸ். அவனுங்களோட பேசி பேசி தமிழ் கொஞ்சம் கட் ஆயிருச்சு, இங்கிலீஷ் கொஞ்சம் ஏட் ஆயிருச்சு. பட் நம்ம லாங்குவேஜ் புரியுதுல்ல. மேட்ரு தெரியுமா? வெளியில விட உள்ள எல்லா வசதியும் இருக்கு மேன். சிகரெட் தரோம், சிக்கன் தரோம், சிக்கலான நேரத்துல சிந்திக்கிறதுக்கு ஃபாரின் ட்ரிங்க்ஸ் தரோம். இதெல்லாம் எப்படி ஜெயில விடுவாங்க பாஸ்? பாஸ் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? பக்கத்து செல்ல 2 அரசியல்வாதிகள் ஊழல் வழக்குல உள்ள வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஆபீசர்ஸ் கொண்டு போய் கொடுப்பானுங்க. அவங்களை மிரட்டி நான் பிடிக்குவேன். விஷயம் தெரியுமா உனக்கு? உள்ள போய் 7 வருஷத்துல நான் ஜெயிலுக்குள்ள பெரிய தாதாயிட்டேன். தாதாவா? எஸ். வரும்போது 2 பேர் பேப்பர் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு பாஸ்? என் ஜெயில் வாழ்க்கை பத்தி புக் போடணும். அது இருக்கட்டும். அந்த பிச்சு இருக்கானே விஸ்வநாதன் நாய் எப்படி இருக்கான்? யாரும் உங்க அண்ணனா? அவர் நீங்க தம்பிங்கிற மறந்துட்டார் பாஸ். டேய், பிளட் ரிலேஷன்ஷிப் பத்தி என்கிட்ட பேசாதே. என்னைக்கு மேல எஃப்ஐஆர் போட்டாங்களோ அன்னைக்கு அவனுக்கு எனக்கு இருந்த பந்தோ பாசம் எல்லாம் கட்டாயி போச்சு. நான் ஜெயில இருந்து வந்ததை அவனை மர்டர் பண்றதுக்கு தான். நான் ஸ்ட்ரைட்டா மர்டர் பண்ணா மாட்டிக்குவேன். அதுக்கு தான் உங்களை யூஸ் பண்ணலாம்னு நான் பிளான் தரேன். நீங்க அவனை மர்டர் பண்ணிருக்கோம். பண்ணிருவீங்களே? அது வந்து என்ன மேன் முழிக்கிறீங்க? பண்ணிருவீங்களே? செஞ்சு முடிச்சிரும் பாஸ். வெரி குட், வாங்கோ. என்ன பாஸ், இன்னும் உங்களுக்கு கூச்சம் போலையா? ஜெயிலுக்குள்ள போய் 7 வருஷமா மாறாத பழக்கம் இதுதான். என்ன தொடாதே. ஏய் தொடாதே. சூப்பரண்டே ஜெயிலுக்குள்ள இடுப்பு மேல கை போட்டு அடி வாங்கினா தெரியுமா? பெரிய தாதாங்கறீங்க, இதுல வீக்கா இருக்கீங்க. வீக்னஸ் வெளியில சொல்லாத மேன். போய் மர்டர் பண்ணிட்டு வா. பாஸ், அடுத்த தடவை வரும்போது விஸ்வநாதன் செத்தாங்கிற செய்தியோட வர பாஸ். கணேசன் கொடுத்தாச்சு. குளிக்க வர முதலாளி பைப்பை தொட்டாண்டா, சாக்கடிச்சு அவுட். பிளான் சக்சஸ். தண்டனக்கா இன்னைக்கு முதலாளி இரு. எங்க போற? குளிக்க போறேன். இங்க குளிக்க கூடாது. யோ, என் ரூம்ல தண்ணி வரல, நான் இங்க தான் குளிக்கணும். யோ, இது முதலாளி ரூமியா? நீ என்ன பாத்ரூம் வாட்ச்மேனா? உனக்கு இங்க என்ன வேலை? கோ. இங்க பாரு, குளிக்கணும்னா மாப்பிள்ளை ரூம் காலியா இருக்கு, அங்க போய் குளி. எவன் மாப்ள? ஏய் டேமேஜர், என்ன தம்பி கிட்ட தகராறு பண்றீங்க? முதலாளி உங்க ரூம்ல குளிக்க போறானா? முதலாளி நீங்க தானே சீக்கிரம் வெளியே போகணும். நீங்க என் ரூம்ல தண்ணி வரல, நான் இங்க குளிச்சுக்கிட்டா? இப்ப பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். நாளைக்கு ரூம்ல மூட்டை பூச்சி கிடைக்குது, என் ரூம்ல வந்து படுப்பேன். உன் பாக்கெட்ல பணம் இல்ல, என் பாக்கெட்ல பணம் எடுப்பேன். செத்தன என் பொண்டாட்டியே படுக்கிறது மட்டும் தான் என் ரூம்ல. இதெல்லாம் என் முன்னாடி சொல்லி. ஆனா பாத்ரூமுக்கு அவர் ரூமுக்கு போயிடுவா தெரியுமா? வாட் ஃபேமிலி இஸ் திஸ்? கெட் அவுட், கெட் அவுட். சரி முதலாளி. முதலாளி குளித்தான போறீங்க? இல்ல, சாங் ரெக்கார்டிங்.
தம்மா துண்டு டை வச்சு துள்ற நீ. ஏய் என்ன திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது? இந்த லைன் மட்டும் எப்பவும் இப்படிதாங்க முதலாளி, அடிக்கடி பியூஸ் போயிடும். அது எப்படி? நான் ஒரு விஞ்ஞானி இந்த வீட்டு இருக்கும்போது பீஸ் போலாம். எங்க பாத்துறேன். என்ன சத்தத்தை காணா? ஒருவேளை தொட்டதும் சத்தம்லாம் போயிட்டானோ? இன்னும் என் பாத்ரூமுக்கு முன்னாடி நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? முதலாளி உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா? பாத்ரூமுக்குள்ள என்னென்ன ஆகணுமோ அதெல்லாம் ஆகி சுத்தமா குளிச்சிட்டு வந்திருக்கேன். அது இல்ல, ஹீட்டர் போட்டு தானே குளிச்சீங்க. ஏன் இந்த குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சு ஜன்னி வந்து என்னை சாக சொல்றியா? அப்போ ஒண்ணும் ஆகலையா? என்னடா ஆகலியான்னு இருக்க? வர வர இந்த வீட்டுல நீ பைத்தியக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. கழுத்துல இருக்கிற டைய புடுங்கிட்டு உன்னை சங்கிலியில கட்டி வச்சாதான் சரியா வருவேன். மென்டல் ஃபெலோ. ஜிடி நாயுடு மாதிரி நான் ஒரு விஞ்ஞானி இந்த வீட்டுல இருக்கிறதுனால எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குது. கரெக்டா தானே கனெக்ஷன் கொடுத்தேன். எப்படி சாக்கடிக்காம போச்சு? டேய், பிளான பத்தி யோசிக்காம என்னடா பொக்கே தூக்கிட்டு வர? இதுதான் பிளான். இதுல பிளானா? நீ நினைக்கிற மாதிரி இது ஃப்ளவர் பொக்கே இல்ல, பின்ன பாம் பொக்கே. பாம் பொக்கையா? எங்க? இங்க பாரு. பாம். முதலாளி குளிச்சிட்டு வர நேரமாச்சு. அவர் ரூம்ல இந்த பாம்பை வைக்க போறோம். இன்னி 5 நிமிஷம் முதலாளி பீஸ் பீஸ் ஆக போறாங்க. சூப்பர் ஐடியா. வா. டேய், இதான் முதலாளி பட்டு. இங்கே வை வெடிக்கட்டும். டேய், முதலாளி வராரு, ஓடிடு. பொக்கே எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. பெட்ல கொண்டு வந்து பொக்கே வச்சிருக்கானுங்க. ஆல் ரைட், இத நம்ம லவ்வுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னும் 4 நிமிஷத்துல வெடிக்க போகுது. மீனா கண்ணு, டேக் இட். எனக்கு இது பொக்கே. எத்தனை நாளைக்கு தான் நம்ம காதுல ஊட்டி குளில மறைச்சு வச்சுட்டே இருக்கிறது? நீ தான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. நான் என்னங்க பண்றது? முதலாளி 24 ஹவர்ஸ் கூடவே இருக்கணும்னு சொல்றாரு. யாரு? எங்க மாமா ஓல்டு மேனா? கல்யாணம் பண்ற வயசுல பொண்ணை வச்சிட்டு கட்டிக்கு போற மாப்பிளை எண்ணெய் வச்சிட்டு உங்ககிட்ட ரவ் சுடுறானா? ஏய் மாமா, வரவடியா? ஏய் டேய், என்னமோ சத்தம். அந்தால ஏதாவது கத்திட்டு இருப்பான். இன்னும் 3 நிமிஷம். ஐயோ, கத்தாதீங்க, முதலாளி வந்து ஏன் போறாரு. நீ பயப்படுற? அவருக்கு தெரிஞ்சா வேலை போயிடும். அப்புறம் எப்படிங்க லவ் பண்றது? தட் இஸ் கரெக்ட். கொஞ்ச நாளைக்கு நம்ம லவ்வ அண்டர் கிரவுண்ட்லயே வெச்சுக்கோ. இந்தா, இது நீ கொண்டு போ. அவன் கண்ணுல பட்ட போகுது. மீனா கம். ஹாய் ஹாய் ஹாய். இன்னும் 3 minutes. மீனா, மீன் என்னது பொக்கே? அது வந்து உங்களுக்கு தான் சார் கொண்டு வந்தேன். எனக்கா? நீ எப்பவும் மனசை ஃபைல வச்சு மறைச்சுக்குவியே, இன்னைக்கு என்ன ரொமான்டிக் மூடு? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுமா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தான் குறும்பு சார். வெக்கப்படுற வயசு தான், ஆனா வெக்க ஒரிஜினல் தானா? விஸ்வநாதா, உன்னுடைய வலையில் கூட சில மீன்கள் விழுகுதுடா. ஃப்ரை பண்ணே. இன்னும் 2 minutes. மீனம்மா மீனம்மா உன் கண்கள் மீனம்மா. ஏய் மாமா, திரும்ப. ஏய் திரும்ப. என்னது? பொக்கே. ஏது? மீன்ஸ்க்கு. என்னது மீன்ஸா? ஐ மீன் உங்களுக்கு மாப்ள. எனக்கா? எனக்கு எதுக்கு? என்னமோ தோணுச்சு மாப்ள. நீ வாங்குன. எங்க விலையை சொல்லு பாப்போம். மாப்ள, நம்ம ரேஞ்சுக்கு இதுக்கெல்லாம் விலை கட்டிருக்க முடியுமா? 100 ரூபா கொடுத்தேன், மீதி டிப்ஸா வச்சுக்கிடான்னு அவனுக்கே கொடுத்துட்டேன். டிப்ஸ் நீ கொடுத்த? கங்க்ராச்சுலேஷன். வெல்கம் மாமா. அவகிட்ட இருந்து பொக்கை புடிக்கிட்டு வந்து என் கையில கொடுத்துட்டு என்ன கப்சா அடிக்கிறான் பாரு முழியாங்கண்ண. டே முழியாங்கண்ணா, இதே மாதிரி பொக்கையில ஒரு பாம்பை வச்சு அதை உன் கையில ஒரு நாளைக்கு கொடுத்து அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமானா தாண்டா எனக்கு மீனாவுக்கு நீ இடைஞ்சலாவே இருக்க மாட்டேன். ஏய் இங்க வா, இத கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. இன்னும் ஒரே நிமிஷம், அதாவது 60 செகண்ட். பூ நல்லா இருக்கே. எங்க கொண்டு வர? அம்மா ரூமுக்கு. யார் கொடுத்தது? மாப்பிள்ள சாரு. ஓஹோ, அப்படி போதாக்கத. நானே கொண்டு வரேன், நீ போ 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 போ. ஃப்ராடு, ஆட்டோ கடிச்சு மாட்டோ கடிச்சு கடைசியில நம்மாலேயே கடிக்க பாக்குறீ நீ. நானே கிடைக்கிறேன். இன்னும் 30 seconds. பூவே பூவே. ஹாய் டார்லிங். ஏய், டேக் இட். வாட்ஸ் திஸ்? புக்ஸ். இந்த பூக்களுக்காக நான் கண்ணாமண்ணா நனைஞ்சு தோட்டக்காரனுக்கு தெரியாம பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதுல கலர் கலரா பூத்திருக்கே பூ. இதெல்லாம் வெறும் ஃப்ளவர்ஸ் இல்ல, என்னுடைய ஹார்ட் பீசஸ். ஐ லவ் யூ. I hate you. I love you. 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 I hate you. I hate you. I love you. haha பாத்தியா, மனசுல இருக்கிறது வாயில வந்துருச்சு. Take it. You. Yes, me. Take it. 10 seconds. என்னடா இது? அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு. 6. காசு கொடுத்து வாங்கியிருந்தா காரியம் முடிஞ்சிருக்கும். 3. ஓசியில வந்ததானே சனியை ஒளியட்டும். 1. Flash.
ச்சே என்ன நோட் அடிக்கிறானுங்க முந்தின நாள் போட்ட மசால் வடை மாதிரி வதான்னு. யார் பண்ணி பார்த்தா எப்படி தெரியுது? கறிக்கடை பாய் தம்பி மாதிரி தெரியுது. ஏய், நான் பெரிய ரவுடி. ரவுடி அரசியல்வாதி எல்லாம் பார்த்தாலே தெரியணும். நீங்களா சொல்லிக்கூடாது. என்ன விஷயமா வந்தீங்க? கொள்ளை அடிக்கலான்னு ஐயோ, வந்தேன். ஆமா, எல்லாம் 10 100 இருக்குது. 500 ரூபா நோட்டு இல்லையா? 500 ரூபா நோட்டா? ஆ. நீங்க இடம் மாறி வந்துட்டீங்க. 500 ரூபா நோட்டெல்லாம் தமிழ்நாட்டுல அரசியல்வாதி வீட்டுல தான் இருக்கு. எல்லாரும் நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. போனா கப்பு நமக்கலாம். ஏய், நீ ரொம்ப பேசுற. ஒரு 10,000 எடு. இந்த பட்டன் கத்திக்கு 10,000 ரூபாய் ஜாஸ்தி. வேணா இத வச்சுக்கங்க ரவுடி. என்ன இது? பணம். கட்டடு. ஆ. ஏய், அது கூட. அது அழுக்கு நோட்டுங்க. பரவாயில்ல, திரும்பு. எதுக்கு? திரும்புடா. என்னங்க ரவுடி வாடா போடும் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறீங்க? 1 2 100 எண்ணிக்கை. அதுக்கு முன்னால திரும்புன ஒரே குத்து. சதக் சதக். அது என்னங்க ஒரே குத்துல 2 சதக்கு? ஏய், கருத்து பேசாத. நாக்க அறுத்துருவேன். ஐயோ, திரும்ப. மைக் கிடைச்சிருச்சுக்காக கண்டபடி பேசுறானுங்க. அவனுக்கு நாக்கெல்லாம் அறுக்க கூடாதா? ஏய், நோ பாலிடிக்ஸ். திரும்ப. சரி. 1 4 9 18 36 54. ஏய் புடிடா டேய். ஏய் புடிடா. திருடனை பிடிச்சிட்டேன். நான் திருட்டு கூட்டு வையா. திருட அங்க வரா புடி. ஐயோ, எங்க போற? நான் யாராவது ஆம்பளை கூட்டு வரேன். நீதான் ஆம்பளை. அப்ப நீங்க? நான் பழைய ஆம்பளை. போயா போய் இப்படி. போ. தனியா போயா தைரியமா போயா. ஐயோ. போ பயப்படாத. கத்தி வர வச்சிருக்காயா? சின்னூண்டு கத்தியா? திருடா. போயா. ஐயோ, யோ டிரைவர் அந்த பக்கம் எங்க போற? சுத்தி வந்து பிடிக்கிறேன். கத்தி கத்தி. கத்தாத. கத்துனா குத்திடுவேன். குத்தாதே. குத்துனா கத்துவேன். மீனா உள்ள கத்தியோட திருட. திருடனா எங்க அவன்? ஐயோ என்ன தனியா விட்டு நீ மட்டும் போற? ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? யாரு பயந்தது? அந்த சின்ன கத்தியால என்ன குத்திட்டானா உன்னோட எதிர்காலம் என்ன ஆகும்? என் பின்னாடி ஒளிஞ்சுக்க. ஏய், பாஸ். திருட இல்ல, திருடி. யாரை ஏமாத்த? நம்ம குஜலி சொந்த வீட்ல பஞ்சாபி வேஷத்துல ஏமாத்துறியா? சாரே. ஐயோ அப்பா கூப்பிடுங்க. வேணும்னா 10% கமிஷன் தரேன். பார்ட்னர் ஆகுறியா என்ன? ஐயா. வேணும்னா 20% தரேன். சாரே. ஐயோ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என்ன சொன்னாலும் கேப்பியா? நிஜமா? என்ன 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 பார்த்து நீ ஐ லவ் யூ சொல்லணும். என்னது? ஐ லவ் யூ சொல்லணும். சிப்படா. போடா. யோ விஷ்ணுநாதா. ஐயோ 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 இல்ல, ஐ லவ் யூ சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். டேய் விச்சு. என்ன ரொம்ப நேரமா சத்தத்தையே காணோம்? அது ராஜா ஒரு டைப்பான ஆளு. அவன் சைலண்டாவே திருடனை மிரட்டிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் சாவகாசமா திருடனை பிடிச்சிட்டு வரட்டும். அது வரைக்கும் நாம ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கலாமா? ச்சே சும்மா இரு. என்ன யோசனை? சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அங்கயா இருக்கா? நான் இங்க இருக்கேன். என்ன பார்த்து சொல்லு. சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எவனுக்கு வேணும்? நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். விச்சோ. சொல்றேன். அப்ப சொல்லு. ஐ லவ் யூ. இது என்ன விளக்கணை சிரிப்பு? இது சரிப்பட்டு வராது. விச்சோ. எப்படி சொல்றது? நல்லா இங்க இருந்து சீ இங்க இருந்து கிட்ட வந்து சொல்லு. கம் ஆன். ஐ லவ் யூ. ஐயோ நான் என்ன லாம்ப் போஸ்டா இடிச்சுக்கிட்டே சொல்றேன். நல்லா ஒரு இன்வால்வ்மென்ட்டோட கடைசியா சான்ஸ் கொடுக்கறேன். இல்ல நான் போய் விச்சு மாமா. அப்ப சொல்லு. சொல்றேன். கிட்ட வந்து கட்டி பிடிச்சு சத்தம் போட்டு சொல்லு. சொல்றேன். சொல்லு. சொல்றேன். கிட்ட வா. சொல்றேன். வா. ஐ லவ் யூ. பிச்சான் நியூஸ் படிக்கிறியா? நாளைக்கு விஸ்வநாதன் மரணம்னு பேப்பர்ல நியூஸ் வரும். அத்தை நாங்க படிக்கிறோம். பாஸ் இதுக்கெல்லாம் நீங்க வரணுமா? நாங்க பார்க்க மாட்டோமா? நீங்க பார்த்ததை இவ்வளவு நாளா நான் பார்த்துட்டு இருந்தேனே. இப்ப நான் அவனை சுடுறேன். அதை நீங்க பாருங்க. துப்பாக்கி கொடு. நேடா அது அடி பம்ப் மாதிரி இருக்கு. பாஸ் இது சாதாரண துப்பாக்கி இல்ல, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. துப்பாக்கியே வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சதுதான். நாம கண்டுபிடிச்சா இட்லி தோசை வடா. பாஸ் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்க சுட்டீங்கன்னா சத்தம் வராது. சைலன்சர். குட் பாய். சுடுங்க சுடுங்க. ஏய், என்ன உங்க? என்ன மேன் புகை விடுது? இது துப்பாக்கியால ரயில் இன்ஜினா? இல்லங்க துப்பாக்கி தான். இந்த தோட்டா மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தோட்டா வெடிக்கும் பாருங்களேன். என்ன பின்னாடி வெடிக்குது? என்ன மேன் ரிவர்ஸ்ல சுடுது? பாஸ் ஏதாவது அடைச்சிருக்கோம் கொடுங்க, நான் நீ பார்த்தேன். என்ன மேன் பாக்குறது? 7 years ஜெயிலுக்குள்ள சூப்பரண்டோட AK-47 நான் தான் டெய்லி க்ளீன் பண்ணுவேன். நானே பாக்குறேன்.
என்ன மென்டலா? சரக்கு அனுப்புறதா? சுத்த கிறுக்கு நகரிய. முதல்ல பழைய பேலன்ஸ் அனுப்பி 20 லட்சம் ரூபாய், அப்புறம் பார்க்கலாம். டிசிப்ளின். ஐ நீட் டிசிப்ளின். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். எனக்கு டிசிப்ளின் இல்ல யாரும் மன்னிக்க முடியாது. யார் தெரியுமா? கர்னல் சந்திரசேகரோட சன். கன் எடுத்து டிஷும் டிஷும். ராஜா பா எப்போ நீங்க? ஓ வந்தீங்களா பா? யூ இடியட். ஏன்டா என்ன பார்த்து பயந்து ஓடி வந்த? யாரு? நீதான். எப்போ? இப்போ. நோப்பா. காலையில 8:30 மணில இருந்து இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். போய் சொல்லாத. வேணும்னா இத கேட்டு பாருங்க. கரெக்ட் சார். எங்க எம்டி போய் சொல்ல மாட்டார். கரெக்ட்டா 8 o'clock எல்லாம் ஆபீஸ் அட்டெண்ட் பண்ணிடுவார். நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றீங்க. ஆமா நீ யார் மேன்? டிரைவர். டிரைவர்? எஸ். கை கட்டிட்டு இருக்க. எங்க எம்டிக்கு இப்படி இருந்தா தான் சார் பிடிக்கும். ராஜா பா டாடி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி வந்துட்டியே. சொல்லிட்டு வரலாம்னு பார்த்தா நீங்க விட மாட்டீங்களேப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? என் மனசு கஷ்டப்பட்டது எனக்கு தான்பா தெரியும். டேய் பா எதுக்குடா இவ்வளவு ஸ்வீட்? நல்லா இருக்குப்பா. டேய் இது வந்து எந்தில இது இன்னைக்கு டிரைவரோட பர்த்டே. நான் வேண்டாம் சொன்னேன், கேட்காம இங்க கொண்டு வந்து வச்சிருச்சு. நல்லா இருக்குமே கொஞ்சோண்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதான். Stop it. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ டயட் கண்ட்ரோல மீறி இருக்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு அருகம்புல் ஜூஸ் தான். உனக்கு கண்டிப்பா வளர்க்கறதுக்கு ஆள் இல்ல. அதனாலதான் உன் இஷ்டத்துக்கு காட்ட பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா ஏடே இடியே அந்த விசுவாத உனக்கு செல்லம் கொடுத்து கடுத்து வச்சிருக்கா. முன்னே இரு வர. ஓ மிலிட்டரி. விச்சு மிலிட்டரி எப்படா வந்த? இப்பதான்டா வந்தேன். நான் வரேன்னு உனக்கு போன் பண்ணா வேண்டாம் தடுத்துட்டே இருப்பேன். அதனால தான் சர்ப்ரைஸா வந்துட்டேன். வா, அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கு? அந்த கூத்த ஏன்டா கேக்குறேன்? வர வழியில என் மகன் ராஜா மாதிரி ஒருத்தனை பார்த்தேன். ராஜா நினைச்சு துரத்திட்டே இருந்தேன். கடைசியில இங்க வந்து பார்த்தா என் மகன் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன் ட்ரைனிங்டா? வேற எப்படி இருப்பாரு? கிழிச்ச என்னத்தடா ட்ரைனிங் கொடுத்த? ஆபீஸ் மாதிரியா வச்சிருக்கானுங்க. டீக்கடை விட கேவலமா வச்சிருக்கானுங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன் தெரியுமா? வந்து ஆரம்பிச்சியா? இப்பதான் மாப்பிள்ளை ஒரு வழியா சமாதானப்படுத்தி வச்சிருக்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டு போல் இருக்கு. நீ இங்க இரு. ஓவரா கத்தாதர் சொன்னா கேக்குறிய நீ? மாப்பிள்ளை இனிமே நான் ஊர்ல இருக்க முடியாது. டிக்கெட் போடு. ட்ரெயினோ கப்பலோ பிளைட்டோ எது கிடைச்சாலும் போடு. மாப்பிள்ளை நான் ஒருத்தங்க இருக்கும்போது நீங்க ஊரை விட்டு போக முடியுமா? போகத்தான் விட்டுருவேன். மாமா நான் இந்த ஊட்டியில் இருக்கணும்னா எங்க அப்பா முதல்ல ஊட்டியில இருந்து துரத்தி விடுங்க. மாப்பிள்ளை ஒப்ப இப்பதானே வந்திருக்கேன். 2 நாள் எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். டிரைவர் கார் எடுத்து போறோம். தோ டிரைவர் நீங்க என்ன பண்ற? காரு டேபிள் கடையிலையா? இல்ல கார் சாவி கீழே விழுந்துச்சு, எடுக்க போறேன். விச்சு என் மகன் ரொம்ப வருத்தப்பட்டானா? பின்ன பேச்சே வர மாட்டேங்குது. ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. தப்புதான்டா. வந்ததும் வராதுமா அவனை இப்படி எல்லாம் திட்டி இருக்க கூடாது. நான் போய் சாரி கேட்டுக்கிறேன். எதுக்கு? உன்னை பார்த்தாலே மூட் அவுட் ஆயிருவாரு. வீட்டுக்கு நட. மிலிட்டரி டிசிப்ளின். தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும். வா. சைலண்டா கேட்கணும், வாயை திறக்காம கேட்கணும். மாப்பிள்ள ராஜா ஏதோ ஆத்திரத்துல திட்டாம்பா, கோவிச்சுக்காதப்பா. டேய் எதுக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்க? மன்னிப்பு கேளு. சாரிடா சாரி. அப்பா வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். டிரைவர் நீ எதுக்கு இன்னும் மசமச நின்று இருக்க? சீக்கிரம் மாப்பிள்ளை கூட்டு வீட்டுக்கு வா. வரம்பா. என்ன மேன் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிங்க. உட்கார்வா. என்னடா என் பையனை காணோம்? டேய் அவன் தேனி மாதிரி சுறுசுறுப்பா சுத்திட்டு இருந்தான்டா. நீ ஊர்ல இருந்து வந்த அப்படியே தேவாங்க மாதிரி சுணங்கி போய் ரூமுக்குள்ளே கிடக்கான். ரூமுக்குள்ளே இருக்கா? ஆமா. டேய் ராஜா ஏன் இப்படி கத்துற? இப்பதான் தெரியுதா ஏன் வரலன்னு? நான் போய் கூட்டு வரேன். வா. மாப்ளைஸ் அன்னைக்கே வீட்டு விட்டு ஓடி போயிரேன்னு சொன்னேன். நீ தான் கூட்டி வந்து இருக்க வச்ச. இப்ப 2 பேரும் வம்பல மாட்டிட்டோம்ல. இருக்கிற சீக்கிரம் பத்தி யோசிக்காம இப்படி புலம்பிட்டு இருந்தா எப்படி? என் அப்பனை சமாளிக்க ஒரு ஐடியா கொடுப்பியா? அப்படிவா வலிக்கு. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. நான் தான் உண்மையான ராஜா நீ ஒத்துக்க. 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம். என் அப்பனோட துப்பாக்கி சமாச்சாரம் உனக்கு தெரியாது. வந்துட்டாப்பா தாடி. மாப்ள என்ன சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? மாமா எனக்கு பசி இல்ல மாமா. மாப்ள நீங்க ஏன் அங்க சாப்பிட வர மாட்டீங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய் தெரிஞ்சு போச்சாப்பா. கொப்ப மேசக்காரங்க உட்கார்ந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்க. அதனால தானே வர மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இல்ல மாமா, உண்மையிலேயே எனக்கு பசிக்கல. வாங்க மாப்ள. நான் வரணும்னா டிரைவரும் கூட வரணுங்க. அது எதுக்கு? நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம்ங்க. இவன் வர முடியாது, இவனுக்கு வயிறு சரியில்லை. மாமா டிரைவரும் நானும் வெரி அட்டாச். அவர் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன். உனக்காக மாப்பிள பட்டி கிடக்க முடியுமா? வாயா. எங்கயா போற? பூச்சட்டியை அழகா வச்சுட்டு வரேன். அவரு தனியா நிறைய சாப்பிடுவாரு. தனியா நான் சாப்பிட்டு பழக்கில்ல மாமா. என்னையா உங்களோட தொல்லையா போச்சு? மாப்பிளைக்காக எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீசக்கார வேற கத்திட்டு இருக்கேன். வாங்க மாப்பிள. வாங்க டிரைவர் வாங்க. மாப்பிள திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? கொப்ப என்ன புளியா? கடிச்சா போடுவேன். உட்காருங்க மாப்பிள. ஏன்டா நிக்கிற? உட்கார்றா.
என்னடா பாக்குற? டிரைவர் சரிக்கு சமூகம் சாப்பிடறானு பாக்குறியா? நம்ம மாப்பிள பெரிய கம்யூனிஸ்ட் ஆயிட்டார்ல. நம்ம வீட்டுல தொழிலாளி முதலாளிங்கிற வித்தியாசமே கிடையாது. ஓஹோ, இங்க வந்து கட்சியில ஆரம்பிச்சிட்டியா? ஐயே, உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே. என்ன நினைச்சிட்டியா? டைனிங் டேபிள்டா. நான் சிக்கன் உடம்புக்கு சூடுன்னு சொல்லிருக்கல. ஏண்டா ராஸ்கல், இங்க வந்து டயட் கண்ட்ரோல் விட்டுட்டியா? டேய், சாப்பிடுறா. போறேறதுல தண்ணி எடுத்து குடிய. போதும்டா. யூ டர்ட்டி ஃபெலோ. ஐயோ, உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே. நீ மிரட்டல தான் ஒத்துப்பிட்டான். நீ வாய போறா. அவன் கொஞ்ச நாள் இருந்ததுல சலம் கொடுத்து ரொம்ப கடுத்து வச்சிருக்க. கண்டபடி ரோஸ்ட் பண்ற, கண்டதை சாப்பிடுறான். உடம்பு எழுத்துக்காக இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட ஊட்டில இருக்க கூடாது. இமிடியேட்டா மெட்ராஸ் கிளம்பு. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். டிசிப்ளின் இல்லாத புள்ள எனக்கு தேவையில்லை. போய் அருகம்புல் கொடுக்கல. சும்மா இருக்க மாட்டியா? பாருப்பா, ஒரு 2 பேரும் அழுகுறாங்க. டிரைவர் தம்பி, மாப்பிள அவங்க அப்பா கடிக்கிறனால அழுகுறாரு. நீங்க ஏன் அழுகுறீங்க? பாச்சு, வைடல் பாப்பா, இவ்வளவு நாள் விஸ்வநாதன் சமாளிச்சேன். இப்ப இடையில உங்க அப்பா வந்து போட்டான். 2 பேரும் என்னால சமாளிக்க முடியல. நீ என்ன சொல்லி கூட்டு வந்த? அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண வரைக்கும் இந்த வீட்டுல நடிக்க சொன்னேன். நடிச்சேன். இப்பதான் அந்த பொண்ணு லவ் பண்ணதுல போய் உண்மையை சொல்லிடு. அண்ணா, உங்களை கொலை பண்ண வந்தவங்களை கண்டுபிடிக்க வேண்டாமா? எது என்ன கொலை பண்ண வந்தானா? ஒன்ன. ஓ ஆமா ஆமா, அவனை நீ கண்டுபிடிக்கிறக்குள்ள இவனுக்கு 2 பேரும் என்ன கண்டுபிடிச்சு கொன்னே போடுவானுங்க. நான் போறேன்ப்பா. அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். நிம்மதியா சோறு திங்க முடியலப்பா. நான் போறேன்ப்பா. பாச்சு, பாதி கிணத்தை 2 பேரும் தாண்டிட்டோம். மீதி கிணத்தை நீ ஒருத்த மட்டும் தாண்டு. நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் உங்களுக்கு தம்பி மாதிரி இருக்கிறேன். தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற மில்கி கூட சொல்லுறானா? சார், நீங்களா? ஐ அம் சாரி. இது ஓருமா? நான் என் மகன் தங்கியிருக்கான்னு நினைச்சேன். உங்க பையன் அங்கே இருக்காரு சார். அப்படியா? ஓகே, குட் நைட். குட் நைட்டா? குட் நைட். குட் நைட். குட் நைட். பாய். பாய். இவன் என்னத்த பார்ல போய் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்க போறா? காக்கா குருவி கூட சுட்டுக்க மாட்டான். ஐயோ, நல்லா சமத்தா படுத்துக்கூடா. நான் மீனுவை பார்த்துட்டு வந்துடுறேன். மீனம்மா, அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உன் ஞாபகம். ஓ, இன்னைக்கு மீன்ஸ்க்கு எல்லா பையிலும் அப்ளிகேஷன் போடுறானுங்களே. விடக்கூடாது, பாத்துக்கிறேன். அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உன் மாமா, ஞாபகம். மாமா, என்ன மாமா மிட் நைட்ல உங்களுக்கு என்ன மாமா இங்க வேலை? மாப்பிள, உங்களுக்கு குட் நைட் சொல்லாண்டு வந்தேன். என் ரூம் அங்கல்ல மாமா இருக்கு. இது உங்க ரூம் இல்லையா? ஓ, இந்த ரூம்ல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்க மாமா? தெரியாது மாப்பிள. சரிங்க மாமா. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். சத்தம் இல்லாமல் துளைந்தான் விஸ்வநாதன். டேய், என்னடா பேய கண்ட மாதிரி இப்படி கத்துற? நீங்க இங்கன்னா அங்க என்னடா அங்க இங்க? அங்கதான் ஒருத்த மாப்பிள்ளைங்கிற பேர்ல என் கழுத்து இருக்கிறான். ஆமா, இந்நேரத்துல ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து என்னடா இது கத்தி? ஏடா மொண்டை கத்தி வச்சிருக்க? நல்ல கத்தி வச்சு கூடாது. போ, போய் படுவோ. மனுஷன் நிம்மதியா ஒரு குட் நைட் சொல்ல முடியல. ஸ்டூபிட்ஸ். இன்னைக்கு ஃபுல் நைட் மீன்ஸ்க்கு நம்ம தான் காவல். வரட்டு இன்னைக்கு. எவனாவது வந்து என்கிட்ட குட் நைட் சொல்லிட்டு இன்னைக்கு பொறி போட்டுறோம் அவனுங்கள. எங்கடா வந்த? குட் நைட் சொல்லலாம்னு வந்தேன். யாருக்கு? உங்களுக்கு தான். இதுக்கு முன்னால் நீ எனக்கு குட் நைட் சொல்லிருக்கியா? இல்ல. இன்னைக்கு மட்டும் எதுக்கு சொல்ல வந்த? ஏதோ சொல்லும் போல தோணுச்சு. என்னடா நானும் பாத்துட்டு இருக்கிறேன், எல்லாரும் இன்னைக்கு வந்து குட் நைட் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல இன்னைக்கு சொல்றேன், யாரும் குட் நைட் சொல்ல கூடாது. எல்லாரும் குட் மார்னிங் தான் சொல்லணும். ஏன் குட் நைட் சொன்னா என்ன? கேள்வி அட கேக்குற கேள்வி ஓடி போயிடுறா. வாங்கடா, டேய் வாங்கடா, வாங்கடா. இன்னைக்கு எவன் வந்தாலும் சரிடா. இன்னும் 100 அடி ஓடுன எனக்கு சங்குதான். bloody old man.
யூ நோ ஒன் திங், நான் ஆர்மில இருக்கிறப்போ காஷ்மீர் பார்டர்ல விடியங்காத்திரம் 4 மணிக்கு ஜாக்கிங் போவேன். டேய் பாகிஸ்தான்கார பாம் போட்டிருப்ப, பயத்துல இருந்து ஓடி இருப்ப. ஆமா நீ என்னமோ பெரிய தியாகம் பண்றதுக்காக மிலிட்டரி சேர்ந்த மாதிரி பேசுற. ஒப்பங்கிட்ட அடி தாங்க முடியாம ஓடி போய் மிலிட்டரி சேர்ந்தவன் தான் நீ. ஆமா நீ அங்க சார்ஜன் தானே? ஏன்டா பர்சனா கலர? வாட் பாஸ், என்னாச்சு? அவர் தள்ளி விட்டாரா? பாஸா? சும்மா செல்லமா கெட் அப். குட் மார்னிங். நீயேடா? ஏண்டா இந்த ஊட்டி குளுர்ல நாங்க எல்லாம் நுரையீரல் எடுக்க நொங்கு நொங்குன்னு ஓடிட்டு இருக்கோம். உனக்கு சைக்கிளிங் கேக்குதா? எல்லாம் ஜாக்கிங் போறீங்க, நான் சைக்கிங் போறேன். எஸ் லிட்டில் ஃபார்வர்ட். அப்படியே போ, மேட்டுப்பாளையம் வரும். அங்க உருளைக்கிழங்கு லாரி நிக்கி, ஏறி ஓடி போயிடுறா. ஐயோ எங்க போய் விழுக போகுது? பாஸ் கூப்பிட்டீங்களா? ஏயா அன்னைக்கு பொண்ணை காப்பாத்த நீங்க ஒரே காரணத்துக்கு உன்னை டிரைவர் வேலைக்கு சேர்த்தனேன். நம்பி பெட்ரூம் வரைக்கும் விட்டா என் பொண்ணை லவ் பண்றேன் நீ. பாஸ் நீங்க தானே சொன்னீங்க உங்க பொண்ணுக்கு ஃப்ரெண்ட், பிலாசபர், கைட் எல்லாம் நான் தான். அதோட நிறுத்திக்க வேண்டியதானே? எதுக்கு லவ் பண்ண? உங்க பொண்ணு தான் என்ன லவ் பண்ணிச்சு. யாரு? நீ என் பொண்ணை ஏமாத்தி லவ் பண்ணிருக்க. என் பொண்ணு சின்ன பப்பாயா. பப்பாவா? ஐயோ ஊட்டில நான் என்ன உருளைக்கிழங்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டியா? யாருக்கு தெரியும்? இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இருக்கட்டும். என் பொண்ணை லவ் பண்ண உனக்கு என்னையா தகுதி இருக்கு? ஆம்பளைன்னு ஒரு தகுதி இருக்கு, அது போதாதான்? யோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நீ தான் ஆம்பளைங்கிற மாதிரி பேசிட்டு ஆயிரக்கணக்கில் இருக்கா ஆம்பளை இந்த ஊர்ல. அவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? எந்துவ உங்க பொண்ணு அவங்கள எல்லாம் லவ் பண்ணலையே சார். காதலிக்கிறதுக்கு ஆம்பளைங்கிற ஒரு தகுதி போதும் மேன். ஆனா கல்யாணம் பண்றதுக்கு காசு வேணும். 100 ரூபாய் நோட்டு கட்ட முழுசா ஒரு தடவை நீ பாத்திருக்கியா? காசு நீ ஏன் இப்படி அலையற? இவ்வளவு பெரிய வீட வச்சுக்கிட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் கொண்டு வந்து தரேன். நீ என்னமோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டு புள்ள மாதிரி பேசிட்டியே. அப்படிதான் வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் வச்சுக்க முடியாது மேன். மாசமான 5000 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு வந்து காட்டு, அப்புறம் யோசிக்கலாம் கல்யாணத்தை பத்தி. 5000 என்ன 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து தரேன். சொடுக்கு போறேன் நீ சொடுக்கு. முடிஞ்சா நீங்களும் போட்டுக்கோங்க. போடுவேன்டா போடுவேன் சொடுக்கு. 5 லட்சம் ரூபாய் முழுசா ஒரே மாசத்துல சம்பாரிச்சு கொண்டு வந்து காட்டு. உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? லூசு வளரிட்டு போகுது. சொடுக்கு போட்டதுல சொதுப்பிட்டேன். 5 லட்சம் ரூபாய் முழுசா ஒரே மாசத்துல சம்பாரிச்சு கொண்டு வந்து காட்டு. என் பொண்ணை நானே அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன் மேன் திருன்னு முழிக்கிறீங்க? யாராவது புது பாத்தி வெளியாளத்துக்கு நம்ம இடத்துக்கு கூட்டு வந்தீங்க? நம்ம விஷயமெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா பாஸ், விஸ்வநாதன் கொலை செய்ய நாங்க ட்ரை பண்றப்ப இவர் பாத்துட்டாரு. என்னடா சொல்றீங்க? சும்மா சத்தம் போட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. கர்னல் சந்திரசேகரோட அண்ணன் பையன் தானா? ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் உன் ஃப்ரெண்ட். போட்டதெல்லாம் இறங்கிடுச்சு. நீ பேசுறது எதுவுமே என் பிரெயினை டச் பண்ணல. ஒரு பேக் போட்டுக்கிறேன். வாட்ஸ் யுவர் நேம்? சங்கர். மை நேம் இஸ் சங்கர். இப்போ என் பிரெயின் கொஞ்சம் பிரேட் ஆயிடுச்சு. சங்கர், எங்க ஆளுங்கோ எங்க அண்ணனே மர்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதை பார்த்த ஐ விட்னஸ் நீ. ஏஸ் பர் ரூல் என்ன பண்ணிருக்கணும்? நேரா போலீஸ் ஸ்டேஷன் மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டு ஏமா நீங்க வந்தே? இந்த முட்டாளுங்களை அனுப்பி வச்சு விச்சுவ கொலை செய்ய சொன்ன ஆள் யாருன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நீயே ஒரு முட்டாள்னு. டேய் என்ன நான் சொன்னேன்? ஏய் சும்மா கத்தாத. உன் அண்ணனை கொலை செய்யறதுனால உனக்கு என்ன மேன் லாபம்? டேய் லாப நஷ்ட கணக்கு பார்க்கறதுக்கு இது நான் மளிகை கடையா? மர்டர் பிளான். நான் என்ன மேன் தப்பு பண்ணேன்? கள்ளனோட அடிச்சனா? இல்ல மாத்தனே. 1க்கு 2 2க்கு 4. அதுக்கு என்ன 7 வருஷம் உள்ள வச்சிட்டான். உண்மையான அண்ணனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? தம்பிக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி இன்டர்சிட்டி கேரளா வச்சு காப்பாத்திருக்க வேணாமா? காட்டி கொடுத்துட்டான் கண்ட்ரி ப்ரூட். அதனாலதான் அவனை பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்றேன். அவனை கொடலே உருவி மாலை போடாம விட மாட்டான் மேன். Without the knowledge of your brain உன் வாய் பேசிக்கிட்டு இருக்க. அப்படிங்கிறீங்கோ? பின்ன மேன், உன் அண்ணனை கொலை பண்ணிட்டு நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும்னு முடிவெடுத்த பாரு. இங்கதான் நீ முட்டாளா இருக்க. மிஸ்டர் சங்கர், நீங்க என்னதான் சொல்றீங்கோ? கடவுள் உங்க 2 பேருக்கும் ஒரே உருவத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த உருவ ஒற்றுமை போதும் உங்க அண்ணனை பழி வாங்கறதுக்கு. ஏய் கன்ஃபியூஸ் பண்ணாத, புரியுற மாதிரி சொல். விஸ்வநாதனை கடத்திட்டு அந்த இடத்துல நீ போய் உட்கார்ந்துக்கிட்டா பழி வாங்குறதோட உன் லைஃப் முடிஞ்சிடாம அந்த சொத்துக்கெல்லாம் நீயே சொந்தக்காரன் ஆயிடலாம். ஐடியா எப்படி இருக்க? இன்னும் என்ன மேன் யோசிக்கிற? என்னை விட நீ கொஞ்சோண்டு புத்திசாலி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு வலிய வந்து ஐடியா கொடுக்குறியே, அதனால உனக்கு என்ன ஆதாயம்? ஏய் இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் மேன். உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டு மேட்டர் சொல்லு. என்ன ஆதாயம்? அது போக போக தெரியும். ஓகே, மாஸ்டர் பிளான், குட் பிளான். ஃப்ளைட்டு ஷிப்னா நானே கடத்திடுவேன். ஆனா எங்க அண்ணன் தம்மா துண்டு இருப்பானே, அந்த போய் யார் கடத்துறது? அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேணா, அதை நாங்க பாத்துக்கிறோம். சவால் விட்டு கணத்துல கை வச்சு உட்கார்ந்தா என்ன பார்த்தோம்? பணம் இல்லைன்னு அர்த்தம். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படிப்பா ஹெல்ப் பண்றது? 5-10 பரவாயில்ல, டிடிஆர் வேஷம் போட்டு போற வரவங்க புடிங்கி கொடுக்கலாம். நீ விட்டுருக்கிற சவாலுக்கு ப்ளூ மவுண்டன் இன்ஜினை புடிங்கி வித்தாதான். அது கூட செய்யலாமே. எப்பா ஒரு ஐடியா. என்ன? இது வேற. உங்க ஒப்பன் தர்பூசணி தலை இருக்கானே, அவங்கிட்ட கேட்டு பாரு. அவன் ரொம்ப மோசமானவன். நம்ம 2 பேரும் ஆள் மாறாட்டம் செஞ்சது தெரிஞ்சது. அவன் கிட்ட துரு பிடிச்ச துப்பாக்கி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து 2 பேரும் டிஷு டிஷு. ஓ, பப்பாளிக்கு அவ்வளவு வேலை செய்வானா? ஐடியா என்ன? நம்ம 2 பேரும் இந்துவை கடத்துறதுக்கு பிளான் போட்டோம்ல, அதே மாதிரி அவ அப்பனை கடத்தி அவன்கிட்ட 5 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணா. அருமையான ஐடியா. கில்லாடி பண்ணி அவங்க அப்பனையே கடத்தி அவங்கிட்டயே பணத்தை வாங்கி
அவன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்குது. அடாடாடா. எப்ப கடத்த போற? கடத்த போறே இல்ல, போறோம். மீனா வரா, ஓடியா. ஐயோ, இது என்ன உருட்டு கட்ட? இது சவுக்கு கட்ட. உள்ளவா சொல்றேன். இந்துவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? இல்லன்னா அவன் பொண்ணு கொடுக்க மாட்டானா? அந்த அழுக்கு தாடி விச்சு சொல்றான். 5 லட்சத்துக்கு எங்க போறது? 5 லட்சத்துக்கு எங்க போறதா? அவனையே கடத்திட்டு போய் அவங்ககிட்டயே பணம் வாங்குறதுக்கு தான் சவுக்கு கட்டியோட வந்திருக்கோம். முதலாளி பத்தி உங்களுக்கு தெரியாது. தலைவலினா கூட 1 ரூபாய் கொடுத்து மாத்திரை வாங்க மாட்டாரு. வெத்தலைய கிள்ளி நெத்தியில ஒட்டிக்கிற பார்ட்டி. அவராவது 5 லட்சம் தரதாவது? இது ஆவறது இல்ல. எது ஆவறது இல்ல? பணத்தை அவங்கிட்டயா கேட்க போறோம்? அவன் பொண்ணு கிட்ட கேட்க போறோம். அப்பனுக்கு ஒண்ணுனா அவ பதறி அடிச்சிட்டு கொடுக்க மாட்டான். வந்துட்டான்பா. வாடா, வா வா வா. வந்துட்டான். வந்துட்டானா? வந்தது சார் இல்ல, மிலிட்டரி. இது மிலிட்டரியா? நைனாவா? உங்க அப்பா. எங்க அப்பா? எங்க அப்பா? ஹலோ. 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 எனக்கு ரோஸ். உனக்கு நாமா வாங்கிக்கோ. தேங்க் யூ. சார் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. போயிடுங்க சார். என்ன நீ வீட்டுக்கு வந்த விருந்தாளி உட்கார சொல்லாம விரட்டிட்டே இருக்க? வெரி பேட். சரி உட்காருங்க. வெரி குட். நான் வருவேன் தெரிஞ்சு எனக்காக டீ கூட ரெடியா வச்சிருக்கியா? டீ குடிக்கலாமா? குடிச்சு தொலைங்க. மீனா, நான் ஆர்மில இருக்கிறப்போ எத்தனை வார்ஃபீல்ட பார்த்திருக்க தெரியுமா? என் லைஃப்ல முக்காவாசி இந்த துப்பாக்கி, ரைபிள், பீரங்கி யுத்தத்திலே கழிஞ்சு போச்சுமா. டேய் பாத்தியா, செகண்ட் வேர்ல்ட் வரையும் இந்த ஆள் தான் நடத்துற மாதிரி ரீல் விடுறானே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன கண்ட்ரோல்ல வளர்த்துட்டு இது அன்கண்ட்ரோலபிளா போயிட்டு இருக்கு. வந்த வேலையை கவனிச்சிட்டு கவனிப்போம். இது ஆவறது இல்ல. ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியல. சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பிரைட்னஸே தெரியுது. என் பேலன்ஸ் லைஃப உங்ககிட்டயே ஒப்படைச்சலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சொல்லுமா. டர்ட்டி பேண்டெல்லாம் டீ ஆயிடுச்சே. மீனா டார்லிங், நீ என்ன பண்ற? நான் பேண்ட் கொடுக்குறேன், நீ நல்லா வாஷ் பண்ணி கொண்டா. ஐயோ நானா? என்ன தப்பு? நாம தான் ரொம்ப நெருங்கி வந்துட்டேன். ஒன்னும் தப்பு இல்ல. இந்த பேண்ட கொண்டு போய் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வா. சார் முதலாளி. யாரு? பிச்சுவா? லைனா வருது. அவ என்ன இந்த நிலைமையில பார்த்தா என் கௌரவம் என்ன ஆகுறது? சார் நீங்களுமா? நீங்களுமாண்ணா? எனக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள யாரோ வந்தானா? இல்லையே. அப்படியே டென்ஷனா இருக்கே. சம்திங் ராங். ஐயோ, என்ன ஆக போகுது? இந்த எங்க போயிட்டா? தெரியல சார். அந்த இம்சம் பிடிச்ச மாப்பிள? தெரியல சார். டிரைவர், மிலிட்டரிக்காரன்? அதுவும் தெரியல சார். அப்போ வீட்டுல யாருமே இல்ல. மிலிட்டரியில இருக்குன்னு சொன்னா சாதாரண கத்திக்கு பயப்படுறான். மீன்ஸ் நீ என்ன இன்னும் முதலாளியாவே நினைச்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற. இட் இஸ் ராங். நல்லா க்ளோஸா நெருங்கி வரணும். நான் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் தெரியுமா? அதானே பார்த்தேன். என்னடா நாம திடீர்னு சிவப்பாயிட்டுமே நினைச்சேன். நீ கிட்ட இருந்தாலே நான் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். மீனா, உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு மனசுக்குள்ளேயே வச்சிருந்த விஷயத்த இப்ப நான் சொல்ல போறேன். ஐ லவ் யூ.
அடிங்க. சார் நீங்க என் அப்பா மாதிரி இப்படி எல்லாம் பேசலாமா? அப்பாவா? அப்பா தான் சார். என்னமா அப்பான்னு சொல்லி அப்செட் பண்ணிட்டேன். நான் உங்க அப்பா இல்ல, நான் உங்க அப்பா இல்ல. மீனா, ஐயோ, என் பொண்ணு மாதிரி இருக்கே. மீனா, நீ என்ன லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஐ லவ் யூ நான் சொன்ன விஷயத்தை என் பொண்ணு கிட்ட சொல்லி மாட்ட வச்சிடாதே. உன் காலில் வேணாலும் விழுகிறம்மா. மம்மி சக்சஸ் சக்சஸ்